திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மே மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதி உச்ச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போக போகிறார். அதே போல புதன் 14ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருந்தார் ரிஷபத்துல. இப்போ இந்த மாசம் 17ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து குருவோட சேர்ந்து சுக்கிரன் குரு சேர்க்கையோட நிற்க போகிறார். அதே போல செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி மீன வீட்டுல இருந்து மேஷ வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாசனி ஒரு போராட்டமா இருந்துட்டே இருந்தது லைஃப்ல எல்லாருக்குமே. நிறைய போர் இது போல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்குதான். இப்போ இந்த 11ஆம் தேதி இதுவும் விலகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான், குருவும் மிதுனத்துலதான் இருக்க போகிறார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சத்துல இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ இந்த ரெண்டு அமைப்புமே ரொம்ப அருமையான அமைப்புங்க. 9ஆம் வீட்டில் இருந்தாலும் யோகம்தான். 10ஆம் வீட்டுக்கு வரும்போது தொழில் ரீதியாக இன்னும் பல யோகத்தை அனுபவிக்க போறீங்க. தொழில் வளர்ச்சி இது வந்து சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு இந்த இடம் ஒரு பாதகம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கெடுதலை கொடுத்து நன்மைகளை கொடுப்பது, அல்லது நன்மைகளை கொடுத்து அதை அனுபவிக்க முடியாம பண்றது, இதெல்லாம் இங்க இருந்தா பண்ணும். பட் 15ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட சேர்ந்த சூரியன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பண வரவு, பொருளாதாரம், டெவலப்மெண்ட், தொழில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறது, தொழில நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக சிம்மத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. சோ ரெண்டு இடமே உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது. ஏன்னா அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தொழில் தடை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில வந்து நமக்கு நிம்மதி இருக்கணும் இல்லையா? அப்ப சூரியன் வந்து லாபஸ்தானத்துக்கு, அதாவது 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது, தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழில் ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். தொழில் விழுந்துருச்சு, தொழில டெவலப்மெண்ட்டே இல்லைங்க, நான் தொழில வித்தரலான் இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு டெவலப்மெண்ட் நிச்சயமா உண்டு. தொழில் ரீதியாக விற்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட அது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து மீண்டும் அதை எடுத்து செய்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் சிம்மத்துக்கு நிச்சயமாக நடக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருக்கார். 14ஆம் தேதிக்கு அவர் 10க்கு வந்தார். அப்போ லக்னாதிபதி, லாபஸ்தானாதிபதி, வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன், இவங்க எல்லாரும் 10ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக தொழில் வளர்ச்சியும் உண்டு, தொழிலில் லாபங்களும் உண்டு, தொழிலில் வருமானங்களும் உண்டு. உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய ஓரளவுக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. இதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் 10லதான் இருக்கார். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 10ல. அப்ப லக்னாதிபதியில நீங்க, ராசி அதிபதியில நீங்க, உங்களோட சேரும் பொழுது அது நிச்சயமாக அது உங்களுக்கு அந்த பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ பயப்பட வேண்டியது இல்லை. இந்த மாசம் சிம்மத்துக்கு நிச்சயமாக தொழில், பணம், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சூப்பரா இருக்குது. அடுத்தது சுக்கிரன் 10 10ஆம் வீட்லயே இங்கதான் இருக்காரு. அதுக்கடுத்து 11ஆம் வீட்டுக்கு போக போறாரு 17ஆம் தேதிக்கு மேல. சோ வந்து சொல்றதுதான், 10க்கு பேர் 10லயே இருந்தா கண்டிப்பாக முயற்சி பண்ணி ஜெயிச்சே தீரணும் ஒரு வெறி வந்துடும். ஒரு தடவை முயற்சிகள் கைவிட்டாலும் பல முறை செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் இங்க இருந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப போட்ட உழைப்புக்கு உண்டான ஊதியம், லாபம் இதெல்லாம் 17ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் நீங்க குருவோடு வரும்போது நிச்சயமாக உண்டு. அப்போ தொழிலும் உண்டு, தொழில போட்ட உழைப்புக்குண்டான லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 9 குடையவர் ஆகியது வந்து 5ஆம் வீட்டுல இருக்க, அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். இங்க இருக்கிறது இங்க ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் தான். இங்க ஒண்ணும் பெருசா 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் பாதகம் அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் மறைவுன்னு சொல்றோம். சோ அதுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கணும். ஒரு 11ஆம் தேதிக்கு மேல, அதற்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்போ டெவலப்மெண்ட் நிச்சயமா உண்டு. தாய்தந்தரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சண்டை சச்சரவு பிரச்சனைகளை விலகிரும். கொஞ்சம் உடம்பு ரீதியாக மட்டும் கொஞ்சம் மனம் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருப்பினும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அருமையா இருக்குதுங்க. ஒரு கிரகம் கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் காப்பாத்து. கைவிடக்கூடிய கிரகங்கள் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் தான். சிம்மராசி 100க்கு 95% மேல யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதம்.
தொழில், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, வருமானம் அதிகமாகிறது, லாபங்கள் அதிகமாகிறது, அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது, மூத்த சகோதரர்கள் மூலமா உதவிகள் கிடைக்குது, அல்லது உங்க ஜாதகம் மூலமாக மூத்த சகோதரருக்கு வருமானம், தொழில் பெருக்கம் இதெல்லாம் ஏற்படுறது எல்லாமே சிம்மத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும். சோ யாராவது சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜாக்பாட் இந்த அஷ்டம சனியிலையும், அதாவது ரணகலத்திலயும் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல இவ்வளவு அஷ்டம சனி தாக்கங்கள் இருந்தாலும், ராகுவின் தாக்கங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் ஒரு 20% உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்றதுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாசம் கை கொடுப்பாங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இப்போ உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் தொட்டு வரும் பொழுது உங்க ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. தசாபுத்திகள் கண்டிப்பாக நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மாதமும் பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, வருட பலன்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.